ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகின்றோம். கடன் பிரச்சனையில் வாழ்கின்றவர்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். கடன் பிரச்சனையில் எத்தனையோ பேர் வாழ்கின்றன. சாதாரண மனிதர்களுக்கும் அநேக விதமான கடன் பிரச்சனை இருக்கின்றன. பணக்காரர்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கின்றன. கடனில் அநேக விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சிலருக்கு ஆயிரங்கள் பெரியதாக தெரிகின்றன, சிலருக்கு லட்சக்கணக்கான தொகைகள் பெரியதாக தெரிகின்றன. ஆனால் எல்லாருமே கடன் பிரச்சனை வாழ்கின்றன. கடந்த நாட்களில் கூட நம் நியூஸ்ல பார்த்திருப்போம், ஒரு டாக்டர் குடும்பம் 4 பேர், பிள்ளைகள் 2 பேர், கணவன் மனைவி 4 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு 5 கோடி ரூபாய் கடன். அவர் கணவர் மருத்துவராக இருக்கிறார், அந்த சகோதரி வக்கீலா இருக்கிறாங்க, பிள்ளைகள், ஒரு பிள்ளை நீட் எக்ஸாம் படிக்கிறாங்க, இன்னொரு பிள்ளை பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கடன் பிரச்சனை மொத்தமாக குடும்பமாக இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் அநேக இடங்களில் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். நாம் ஒரு பொறுப்பெடுத்து இதற்காக ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ கடன் பிரச்சனையில வாழ்றவங்க ஆண்டவரே ஏதோ ஒரு முடிவெடுத்து தங்கள் ஜீவனை விட்டு விடுகிறார்கள். ஆண்டவரே, கடன் வாங்காமல் இவர்களை கடன் கொடுக்க வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடன் வாங்கியவர்கள் எல்லாம் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷித்த விதமாக கடன்ல வாழ்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுப்பா. கடன் வாங்கினவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் நீங்க சந்திப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவைகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் தேவைகளை பார்க்கிலும் எங்கள் தெய்வம் நீர் பெரியவர். ஆண்டவரே, கடன் பிரச்சனை பெரியதாக இருக்கலாம், ஆனால் இந்த கடன் பிரச்சனையை சந்திப்பவர் நீங்கள் பெரியவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மீட்டு எடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரம் தூக்கி எடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரம் தூக்குவதற்காக நன்றிப்பா. உங்க கரம் தூக்குவதற்காக நன்றிப்பா. கடனில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரம் தூக்கி எடுத்து அவர்கள் அந்த கடனை அடைக்கக்கூடிய பலனை கொடுங்கப்பா. அந்த கடனை அடைக்கக்கூடிய தேவைகளை சந்திப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கடன் பிரச்சனையையும் எல்லா ஜனங்களையும் விட்டு ஆயிரங்கள் வாங்கினவர்கள், பல ஆயிரங்கள் வாங்கினவர்கள் கடனை அடைக்க கிருபை செய்யுங்க. லட்சங்கள் வாங்கினவர்கள் கடனை அடைக்க கிருபை செய்யுங்க. கோடிகள் வாங்கினவர்களை கடனை அடைக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கடன் பிரச்சனையை அடைக்க நீங்க இரக்கம் செய்ததற்காக நன்றி. எல்லா ஜனங்களும் கடனின்றி வாழ கிருபை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த கஷ்டத்தை நீக்குங்கப்பா. நீக்கிடுவார். இதுல கண்ணீர்ல வாழ்றாங்கப்பா. எல்லா கண்ணீரை துடைக்கப்படட்டும். நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. ஒரு அற்புதத்தின் தெய்வம் கூட இருக்கிறீங்கப்பா. எல்லாவித அற்புதம் செய்வார் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கினவர்களை வீணான வார்த்தைகளாக பேசாதபடி, அது நிமித்தம் மனம் உடைந்து போய் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. அது நிமித்தம் மனம் குழம்பி போய் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. கடன் வாங்கிட்டோம், ஆனா வீணான வார்த்தையை பேசுறாங்களே, வீணான காரியத்தை சொல்றாங்களே, தேவையற்ற வார்த்தைகளை பேசுறாங்களே, எங்களுக்கு எதிராக கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்களே என்று கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் காண்கிற தேவனாய் இருக்கிறீங்களாப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. இதே போல மன மடிவில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தை கடந்து
செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு ஆறுதலின் வார்த்தை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆறுதலின் வார்த்தையினாலே கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக. கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. கடன் வாங்கியது நிமித்தம், பிறர் சொன்ன வார்த்தை நிமித்தம் மனம் குழம்பி போய் இருக்கிற, மனம் உடைந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக, ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. நீர் தேற்றுகிற தெய்வம் அப்பா. தேற்றுதலின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு தேற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும். இது தேற்றக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும். இது பதிலளிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும். இது விடுதலை கொடுக்கக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும். எந்த சூழ்நிலையில் இருந்து, கடன் பிரச்சனையில் இருந்து யார் யார் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் கேட்ட வார்த்தைகளினாலே பாதிக்கப்பட்ட மனதிற்கு பதிலாக இந்த வார்த்தை ஆறுதலாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கடன் தொல்லையில் இருப்பவர்களின் கண்ணீரை துடைப்பீராக. வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை கேட்டு உடைந்து போய் இருக்கிற உள்ளங்களை தேற்றுவீராக. தேற்றக்கூடிய உமது வேதத்தின் வார்த்தை கடந்து செல்லட்டும். தேற்றக்கூடிய உமது பாடலின் வார்த்தை கடந்து செல்லட்டும். தேற்றக்கூடிய உமது ஆண்டவரே வசனத்தின் வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். யார் மூலமாக இந்த கடனில் இருக்கின்றனே, கடன் கொடுத்தவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்களே, என்னை துயரப்படுத்துகிறார்களே, என் குடும்பத்தை கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்களே என்று கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆறுதலின் வார்த்தையாக மாறுவதாக ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வம் அப்பா, ஆறுதலின் தெய்வம், நீங்க ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. ஒரு ஆறுதல் உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க தான்ப்பா ஆறுதலின் தெய்வம். நீங்க தான் ஆறுதல். உங்க சமூகம் தான் ஆறுதல்ப்பா. எஸ், உங்க சமூகம் தான்ப்பா ஆறுதல். நடக்கும் போதெல்லாம் ஒரு களிப்பான நீரூட்டு. கண்ணீரை தொடங்கப்பா. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களோட கண்ணீர் துடைக்கப்படட்டும்பா, துடைக்கப்படட்டும்பா. வல்லமை கொண்டு, எஸ், உங்க வல்லமை. எஸ் அப்பா, எஸ் அப்பா. அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதே போல கடன் பிரச்சனையில தற்கொலை தான் முடிவு என்ற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றி போடுங்க. பிறர் பேசின வார்த்தையின் நிமித்தம், கடனை திருப்பி அடைக்க செலுத்த முடியாதது நிமித்தம் தற்கொலை தான் ஒரு முடிவு என்ற எண்ணத்துல இருப்பவங்களை நீங்க மீட்டெடுங்க ஆண்டவரே. இந்த தற்கொலை எண்ணத்துல இருந்து அவர்களை மீட்டு எடுத்து, தூக்கி எடுத்து அந்த ஸ்தானத்துல நிறுத்த போறதுக்காக நன்றி. இவர்கள் கடனை அடைக்க கிருபை செய்ய போறதுக்காக நன்றி. தற்கொலையை, கடன் பிரச்சனையில் இருந்து தற்கொலையை நாடி செல்லுகிறவர்களுக்கு இவர்கள் கடன் கொடுக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. தற்கொலையில் இருப்பவர்களுக்கு, கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு மீட்பை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல அப்பா அவர்களை பாதுகாத்ததற்காக நன்றி. ஆறுதலின் வார்த்தையினால அவர்களை பலப்படுத்தியதற்காக நன்றிப்பா. இவர்கள் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்க வைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.